அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, கனவுகளை நிஜமாக்கும் மந்திரம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். கனவுகள் என்பது வெறும் கற்பனை அல்ல, அவை இல்லாமல் லட்சியத்தை அடைய சாத்தியம் இல்லை. கனவுகளை நிஜமாக்கி லட்சியங்களை சாத்தியமாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். ஏன் கனவு காண வேண்டும்? கனவு காணும் போது நிதர்சன உலகை மறந்து நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கற்பனை செய்கின்றோம். கனவுகளை துறக்கும் போது நாம் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறோம். நேற்றையை விட இன்று நாம் சிறந்தவர்களாக மாறியிருப்பதை உணர்கிறோம். வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் கனவு காண வேண்டும். கனவு காண்பதோடு மட்டுமின்றி விட்டால் அவை ஆவலுடன் உங்களை துரத்த வேண்டும். கனவுகளை நிஜமாக்க வேண்டியது என்ன? கனவுகளை முதலில் பட்டியலிடுங்கள். முதலில் கனவுகளை பட்டியலிடுங்கள். எதையும் விட்டுவிட வேண்டாம். அது எவ்வளவு குறுகியதாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும்? எது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்? புதிய வேலை, புதிய கார், ஆரோக்கியமாக இருக்க விருப்பமா? உலகை சுற்றி வர ஆசையா? உங்களுக்கு மிக பிடித்த பிரபலத்தை சந்திக்க வேண்டுமா? இப்படி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். கனவுகளை பிரித்துக் கொள்ளுங்கள். உங்களை கனவுகளை எழுதி முடித்த பின்பு அதை 3 பகுதியாக பிரித்துக் கொள்ளுங்கள். 1, அதாவது 5 வருடங்கள், 5 வருடங்களுக்கு மேற்பட்டவை என்று குறுகிய கால மற்றும் நீண்ட கால கனவுகள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையான திட்டங்கள் தீட்டுங்கள். அதற்கான செயல்முறைகளை செயல்படுத்த தொடங்குங்கள். உங்களுடைய கனவுகளை வாழ தொடங்குங்கள். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, கனவுகளை காட்சிப்படுத்துங்கள். பெரிதாக கனவு காணுங்கள், அவற்றை காட்சிப்படுத்துங்கள். திட்டங்களை தீட்டி விருப்பங்கள் நிறைவேற்றி விட்டது போல் மனதில் காட்சிகளாக கற்பனை செய்து பார்த்து வாழ தொடங்குங்கள். கனவுகள் நிறைவேற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓய்வெடுங்கள். அவ்வப்போது ஓய்வெடுங்கள். கனவுகளை துரத்தி கொண்டு செல்லும் போது மனதும் உடலும் மிக காலத்தில் விரும்பும். அப்போது 5 நிமிட நேரத்திலாவது செய்யும் வேலையை விட்டு விலகி உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது, மனத்தளர்ச்சி வேண்டாம். லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் சின்ன சின்ன தோல்விகள் வருவது சகஜம். அதனால் மனத்தளர்ச்சி வேண்டாம். கனவுகளை புதுப்பித்துக் கொண்டு